அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. நாத்தான்வேல் வரும்போது பிலிப்பு என்ன செய்கிறான்? போய் நாத்தான்வேலை அணிக்கிறார். கிறிஸ்துவை நான் கண்டேன், நீயும் பார்க்கவா அப்படின்னு சொல்லி அவனை அழைத்து கொண்டு வருகிறான். அவன் வரும்போதே நாத்தான்வேல் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கிட்ட வரும்போதே இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலை பார்த்து சொல்லுகிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே அப்படின்றார். அவன் உடனே, ஆண்டவரே நீர் என்னை எப்படி அறிவீர் அப்படின்னு கேட்கிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் என்ன செய்தேன்? உன்னை கண்டேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாப்போம். தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரையுமே கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை அப்படின்னு பார்க்கிறோம். எல்லாரையும் தெரியும், எல்லாரையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 139 நம்ம பார்க்கும்போது 39 1-2 வசனங்கள் வாசிங்க. சங்கீதம் 139. எல்லாரும் வேதத்தை வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. வேத பகுதியை பாருங்க. கூடுமான வரைக்கும் என்ன செய்யுங்க? குறிப்பிடுங்க. சரியா? கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். பொறுமையா வாசிங்க. நான் நடந்தாலும் படுத்திருந்து திரும்ப. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். மேல அப்படி கொஞ்சம் வாய்ஸ் எப்படி வச்சு பேசு. மைக்க மேல வச்சு அப்படி படிச்சு படிங்க. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். சொல்றான், நீ என்னை அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். எல்லாமே நீ அறிந்திருக்கிறீர் என்றான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய எல்லா காரியங்களையும், எல்லா மனிதர்களையும், சொல்ல போனா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அவருக்கு தெரியும். ஏன்னா படைப்பெல்லாம் அவருடையது. எல்லாரையும் படைத்தவர், எல்லாரையும் அவர் அறிந்திருக்கிறார். யாருன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் யோவான் புஸ்தகத்தில் சொல்லும்போது, யோவான் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க, 6ஆம் அதிகாரம் 64-65 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 65-66 வசனமும் இப்படியாக சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியினாலே அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்கள் இன்னார் என்றும் தன்னை விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் அறிந்திருந்தாராம். எப்ப அறிந்திருந்தாராம்? சத்தமா சொல்ல. எப்ப இருந்து அறிந்திருக்கிறார்? ஆதி முதலாயிருந்தே அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவன் நம்ம எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவரை தேடுறோம், எல்லாரும் ஆண்டவர்கிட்ட வரோம். ஆனா கர்த்தர் தம்முடையவர்கள் யார், தன்னை தேடுகிறவர்கள் யார், உண்மையா வாழ்கிறவர்கள் யார், விசுவாசிக்கிறவர்கள் யார் அப்படின்னு எல்லாவற்றையுமே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அறிந்திருந்து அவர்களுக்கு ஏற்ற கிரிகளை செய்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறேங்க, இப்போ வந்துட்டோம், ஆண்டவர் எனக்கு தெரியும், ஆண்டவர் அறிஞ்சிருக்கிற இயேசு எந்த ரைட்டு தான். அவர் உன்னை தெரிஞ்சுதான் இருக்கிறார். எல்லாரையும் அவருக்கு தெரியும். விசேஷமா யாரை அவருக்கு தெரியும்? அவரை தொடுகிறவர்கள். அல்லேலூயா. அவர் இருதயத்தை தொடு. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் நெருக்கி கொண்டு அவரை வரும்போது கூட தன்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவளை ஆண்டவர் அறிந்திருந்தார்.
அதை தான் அறிகிறார் ஆண்டவர். எல்லாரும் நெருக்கிட்டு வரதில்லை. கவனிக்கிறீங்களாம்மா? எல்லாரும் வராங்க, அவர் பின்னாடி கூட்டமாக தான் ஓடி வராங்க. ஆனா அதன் மத்தியில ஒரு நபர் வந்து, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். சகைவு வரும்போது அப்படிதான் ஊரே திரண்டு அவர் பின்னாடி ஓடிட்டு வருது. ஆனா அவர் சகைவு தேடி தான் போறார். ஏன்னா அவங்ககிட்ட இருந்த ஆர்வம், அந்த உண்மையான ஒரு தேடுதல். ஏன்னா வந்தோம், கூட்டமா இருந்தது, முடியல, அப்படிலாம் போயிடல. அவன் வந்தவன் என்ன நோக்கத்தோடு வந்தானோ, என்ன முகாந்தரத்துக்காக வந்தானோ, இயேசு எப்படியாகிலும் பார்த்தரணும்னு சொல்லி பிரயாசத்தோடு கூட என்ன செய்கிறான்? அத்திமரத்தின் மேலேறி அவன் குள்ளனாய் இருந்தபடி நான் சொல்லப்படுது. அப்ப அந்த உண்மையான ஒரு தேடுதல் ஒருவரிடத்துல இருக்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். அவர் கரங்களை வைத்து சொல்லலாமா சத்தமா? பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் நம்ம அந்த அறிந்திருக்கிறார். ரைட்டு. எப்படி எப்படிலாம் நம்மளை அறிந்திருக்கிறார்? ஸ்தோத்திரம். மலையில ஒரு நாள் அநேக காரியங்கள் உண்டு. ஒரு நாளே 4 குறிப்புகள் ஆவியானவர் எனக்குள்ள உணர்த்தின காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி உங்கள் மத்தியில் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். விசுவாசிக்கிறவர்களே அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள்னா எல்லாரும் சொல்லுவோம், நானும் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னை விசுவாசிக்கிறவர்களே அறிந்திருந்தார். பார்க்கணும்ல, 6ஆம் அதிகாரத்தில் அதான் பார்த்தா, தன்னை விசுவாசிக்கிறவர்கள் இன்னார் என்றும் தன்னை விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் அறிந்திருந்தார். அப்ப நம்ம விசுவாசம் உள்ளவர்கள் என்று அறிந்திருப்பார். ஆனால் அவர் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா கிரியை செய்வார். ஸ்தோத்திரம். எல்லாம் தேடிதான் வராங்க. அவங்களுக்கு இதே இந்த அதே 6ஆம் அதிகாரத்தில் நம்ம யோவான்ல பார்த்ததுல எல்லாரும் இயேசுவை தேடிதான் வராங்க. எப்படின்னு கேட்டா, அவன் இரவெல்லாம் தேடி வந்தானா. ஒரு இடத்துல ஊழியம் செய்யறாரு, அங்க கூட்டமா இருந்தாலும் அங்க சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு, எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டுட்டாரு. வேற ஒரு ஊருக்கு போறதுக்குள்ள இவங்க என்ன பண்றாங்க? போனவங்க திரும்ப வேற தேடி வராங்க. ஒரு இடத்துல போய் தேடி காணாம எங்கெங்கயோ தேடி சுத்தி அவரை கஷ்டப்பட்டு தேடி வந்து பிடிச்சாங்க. அதெல்லாம் நல்லதுதான். ஆனா ஆண்டவர் அவர்கள்ட்ட பேச்சு கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அவரிடத்துல விசுவாசம் இல்லை. வேடிக்கை பார்க்கறதுக்கும் அவர் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஏதோ சொல்றாரு, அற்புதம் செய்கிறாரு அப்படின்னு அவர் மேல உண்மையான தேவனுடைய குமாரன், இவர் எல்லாமே எங்களுக்கு செய்யக்கூடியவர் என்று தங்கள் வாழ்க்கையை உண்மையாய் விசுவாசித்து அவரை பின்பற்றி வருகிற மாதிரி தெரியல, பின்வாங்கி போயிட்டாங்க. அவர் அதை குறித்து அவர்கள்ட்ட பேசும்போது அவர்கள் பின்வாங்கி போயிட்டாங்க. அப்ப நல்லா கவனிங்க, நம்ம வரோம், ஆண்டவர்கிட்ட வரோம், ரைட்டு. ஆனா நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவரை எல்லா சூழ்நிலையிலும் பின்பற்றுகிறோமா? நீங்க என்னாம் புஸ்தகத்தில் பார்க்கும்போது வாசிங்க. என்னாம் புஸ்தகம் 14:11 வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டு எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? இவ்வளோ காரியங்களை கண்டும் எது வரைக்கும் உங்க விசுவாசியாம இருப்பார்கள் அப்படின்றாரு. சோத்திரம். புரியுதா உங்களுக்கு? இதே நீங்க 24வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் விசுவாசத்தோடு என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. இங்க இவ்வளோ பெரிய கூட்டத்துல நல்லா கவனிக்கணுங்க. அவ்வளோ லட்சக்கணக்கான இஸ்ரவேலர் கூட்டக்குழுக்குள்ள ஒரே ஒருவன் தன்னை விசுவாசித்து உத்தமமாய் பின்பற்றி வந்ததை தேவன் பார்த்திருந்தார். அறிகிறார். அவர் அதை பார்க்கிறார். நான் அறிஞ்சிருக்கிறேன், அவன் அறிஞ்சார். காலேப் அறிந்திருந்தார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். சொல்றது விளங்குதுங்களா? நாத்தான் வேலை அவன் வர்றதுக்கு முன்னாடி அவன் அறிந்திருக்கிறதுனால படி ஒவ்வொருவரை குறித்து அறிவார். நீ யாரு, நீ உன் பேக்ரவுண்ட் என்ன, நீ என்ன மனநிலையோட அவரை தேடுற, நீ என்ன செய்வ, என்ன செய்ய மாட்ட அப்படின்றதெல்லாம் அவர் நன்றாவே அறிவார். அவர் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அறிந்திருந்த அதன்படிதான் அவர் வழி நடத்துவார். ஸ்தோத்திரம். மனிதனுக்கு வேணா தெரியாது இவங்க இருதயத்தில் என்ன இருக்கு, அவங்க வாழ்க்கை என்ன, இவங்க எப்படி அவங்க எப்படி தெரியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
அப்போ நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கிறவர்களாக இருந்தோம்னா உன்னை அறிவார். காலேப்பு விசுவாசித்து பின்பற்றுவனா இருந்தபடினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை அவனுக்கு வாக்களித்தார், அவனுக்கு கொடுத்தார், அவனுக்கு சுதந்தரிக்க பண்ணினார். நம்ம விசுவாசியாமல் என்ன பண்றோம்? தேவனை விசுவாசிக்கிற ஒரு காரியத்துல நம்ம வாழ்க்கையில இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? நெருக்கங்கள் வரும்போது, தடைகள் வரும்போது, குழப்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும்போது தேவனை முறுமுறுத்து விசுவாச மறுதலிப்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். விசுவாச மறுதலிப்பு எல்லா சூழ்நிலையிலும், நெருக்கத்தின் நிலையிலும். பவுல் ஒரு அழகா சொல்றாரு பாத்தீங்களா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவுமே என்னை பிரிக்காது என்று நிச்சயத்திருக்கிறேன். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை! ஒரு நிச்சயம் நம்ம இருதயத்தில் இருக்க வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் என்னன்னா, உபத்திரமோ, வாழ்வோ, சாவோ, நாசமாசமோ, பட்டயமோ, எதுவுமே நான் எதை பத்தி யோசிக்கல. ஏன் நான் முழுக்க என் இயேசுவுக்கு என் வாழ்க்கை அர்ப்பணிச்சிருக்கிறேன். வாழ்வோ சாவோ என் இயேசுவுக்காக ஓடுவோம். அதான் விசுவாசம். முழுசும் அவருக்கு தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க நல்ல கரங்களை. அந்த விசுவாசம் உள்ள வாழ்க்கை, நீ உண்மையாய் கர்த்தரை விசுவாசித்து பின்பற்றுகிறாயா அவரை? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நிறைய பேருக்கு விசுவாசம்னா என்ன அப்படின்னே கேள்வியா, இன்னைக்கு வரை கேள்வியா தான் இருக்கு. ஏன்னா நிறைய காரியங்கள் அவங்க ஒரு விஷயத்தை ஒரு காரியம் வரும்போது அந்த காரியத்து மேல தேவன் மேல நம்பிக்கை வைத்து விசுவாசமா ஆண்டவர் இதை செய்வார், ஆண்டவர் அதை, அதுதான் அந்த வார்த்தைகள் வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கணும். இல்லை இது தேவன் செய்வார், இந்த காரியங்கள் பிரச்சனையா இருக்கலாம், இது சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், இது இப்படி இருக்கலாம், ஒரு போறோம், இது என்ன நடக்குமோ என்ன ஆகுமோ தெரியல, ஆனால் கர்த்தர் உதவி செய்வார், தேவனை நம்பி நான் போறேன். அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த சூழ்நிலை எனக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம், தேவன் எனக்கு அதை சாதகமாக்குவார், அதை எனக்கு அனுகூலமாக்குவார், தேவன் எனக்கு ஜெயம் தருவார். சொல்லுங்கள் அல்லேலூயா. நான் சரியாவேன், என் காரியம் மாறும். புரியுதுங்களா உங்களுக்கு? தேவனுடைய வசனத்தின் மேல நான் நம்புறேன். அவங்க எப்படி இவங்க அதெல்லாம் நான் பார்க்கல, எதையும் நான் பார்க்கல. நான் நம்புறது ஆண்டவரை, நான் நம்புறது வசனத்தை, நான் நம்புறது கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்படி நம்ம ஆண்டவருக்கு இருந்து இந்த இருதயங்களில் இருந்து கர்த்தருடைய அந்த வார்த்தைகளை நம்ம விசுவாசித்து வெளிப்படுத்துறீங்க பாத்தீங்களா? அதை அவர் பார்க்கிறார். அவர் பார்த்து உன்னை கனப்படுத்துவார். அதை அறிந்திருக்கிறார் அவர். அதை அறிந்திருக்கிறவர் என்ன பண்ணுவார்? ஏற்ற வேளையில உன் வாழ்க்கையில அந்த விசுவாசத்தோடு தேடுகிற வாழ்க்கையில அற்புதம் செய்வார் அவர். உன் வாழ்க்கையில கிரிகள் நடக்கும். கர்த்தர் காத்துக்கொள்வார். நான் தேவன் மேல விசுவாசமா இருக்கிறேன். ஆண்டவர் என்ன கைவிட்டாரா? இது ஏன் நடந்துச்சு, அது ஏன் நடந்துச்சு, எது நடந்தாலும் சரி, ஏசப்பா நல்லவர், அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. சில பேரே நான் இங்க சபையில பார்ப்பேன், அந்த ஏதாவது ஒரு சூழ்நிலை நெருக்கடியான சூழ்நிலையில் கூட சொல்லுவாங்க, ஆண்டவர் தான் இது வரைக்கும் எங்களுக்கு இவ்வளோ உதவி செய்தார், எப்படியோ எங்களை நடத்திட்டு வந்தார், இனிமேல அப்பா நடத்துவார், நாங்கள் நம்புறோம்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த வார்த்தை நமக்கே உற்சாகத்தை ஏற்படுத்தும். அது அவங்க வாழ்க்கையில் நிச்சயமா அற்புதத்தை கொண்டு வந்திருக்கிறதையும் நான் பார்க்கிறேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்லுவாங்க, அப்பா நடத்துவார், அவர் தான் நம்பி இருக்கிறோம், அவரே எங்களை நடத்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முறை ஒரே பையன், ஒரு அம்மா, அவங்களுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகி கீழே விழுந்து அடிபட்டு ஃபுல் பிளட்டும் வெளியே போயிடுச்சு, எல்லா ரத்தமும் வெளியே போயிடுச்சு. அவருக்கு கொஞ்சம் தான் பிளட்டே இருக்குதுன்றாங்க, 4 ounce 5 ounce உயிர் போகிற நிலையில் இருக்கிறார். அவருக்கு உடனே பக்கத்துலேயே ஆஸ்பத்திரியில் தூக்கிட்டு போய் ரத்தம் ஏற்றுறாங்க. அவர் அந்த பழைய மனநிலைக்குள்ள வரவே இல்லை. அவர் இதெல்லாம் பண்ணால் கூட பிடுங்கி போட்டுறாரு. நல்ல படித்தவர், நல்ல தரமான ஆள் தான், ஒரே பிள்ளை வேற. ஆனால் சூழ்நிலை, ஆண்டவருடைய பிள்ளைங்க, சபையில் ஊழியம் செய்கிறவர், இப்படிப்பட்ட நிலை ரொம்ப மோசமாயிருச்சு. அப்போது அவங்க அம்மா வெளியில் உக்காந்துருக்குறாங்க. நான் போகிறேன் பார்க்கறதுக்காக, எனக்கு ரொம்ப பழக்கம்ன்றனால ஹாஸ்பிட்டலுக்கு நுழையும் போது வெளியில் உக்காந்துருந்தாங்க. எப்படிம்மா இருக்கிறாருன்னு கேட்டேன். அவர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருந்தாங்க. பரவாயில்லப்பா, ஆண்டவர் உதவி செய்வார்ப்பா அப்படின்னாங்க. அவர் சித்தம் இல்லாமல் அவங்க சொன்னது எனக்கு இன்னும் ஆச்சரியம். ஒரு 10-12 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அவங்க சொன்ன வார்த்தை என்னிடத்துல. அவர் சித்தம் இல்லாமல் தலையிலேருந்து ஒரு முடி கூட விழாதுப்பா. ஆமாம், சித்தம் இல்லாமல் என் பையனோட உயிரெல்லாம் போகாது, அவர் ஆண்டவர் பாதுகாப்பார், நடத்துவார் அப்படின்னு ஒரு விசுவாசமாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது.
அவ்வளவு மோசம். அவ்வளோதான் இனி அவர். ஏன்னா இந்த முகமெல்லாம் மாறிடுச்சு அவருக்கு, ஃபேஸ் எல்லாம் அடி வாங்கி மாறி எல்லாமே ஆளே ரொம்ப அன்கண்டிஷனாக போயிட்டார். ஆனால் திரும்பவும் அவருக்கு ஜீவனை கொடுத்து பழைய விட நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து இன்னைக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் திருமணம் பண்ணி இன்னைக்கு மீண்டும் தேவனுக்கு சாட்சியாக நிறுத்துற அளவுக்கு கர்த்தர் அவரை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்கள் அல்லேலூயா. அவங்க தாயோட விசுவாசம் பாருங்க. படுத்து கிடக்கு, அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் மனநிலையே மாறிடுச்சு. நான் உள்ளே போய் பார்க்கும்போது கூட என்னை யாருன்னு சரியா புரியல, பாதி புரியுது பாதி புரியல. நான் பேசிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் பிடுங்கி போட்டார். பயங்கர கஷ்டம் அது. ஊசியெல்லாம் குத்தி பிடுங்கும்போது பிளட் எல்லாம் இன்னும் வெளியில வரும். தடுமாறுறாரு, அந்த மனநிலை சரியில்லை, அந்த அடி வாங்கினதுனால அப்படி. ஆனா பிறகு அவ்வளவு அருமையா ஆண்டவர் அவரை தயார் பண்ணி கொண்டு வந்துட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எல்லா காரியத்திலுமே ஒரு விசுவாசிக்கிறவர்களை தேவன் அறிந்து அவங்க வாழ்க்கையில தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவார், தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அவர்கள் வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். அவங்க வாழ்க்கையில தேவன் நிச்சயமா கிரியை செய்வார். அவர் சத்தமா சொல்லணும் அல்லேலூயா. இது என்ன நடந்துச்சு, அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை. எப்பவுமே ஒரு முறுமுறுப்பு. ஆண்டவர் அதான் சொல்றார், எப்பவுமே முறுமுறுத்து கொண்டிருக்கிறவங்க. அவங்களே அறிஞ்சிருந்தாரு. ஆறு அறிஞ்சிருந்தார்? இவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ள ஒருத்தர் அறிஞ்சிருந்தார். இவனை மட்டும் நான் சூஸ் பண்றேன்றார். அப்ப விசுவாசிகளுடைய வாழ்க்கையில தான் நீங்க கிரியை பார்க்க முடியும். நீங்க விசுவாசித்தா தேவன் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார். உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறும். நீங்க ஆண்டவருடைய நமக்கு நித்திய ராஜ்யத்துக்கு அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? விசுவாசத்துல நீ கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும் போது மாத்திரம்தான். இந்த பூமியிலேயே தடுமாறி தடுமாறி விசுவாசத்துல வலிவி போயிருந்தோம்னா ஒரு நாள் வரும்போது அவர் வரும்போதும் கைவிடப்பட்ட நிலைக்கு ஆளாகும். அப்ப விசுவாசிக்கிறவர்களை ஆண்டவர் அறிகிறார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நம்ம பின்பற்றுகிறோம், இயேசுவின் பிள்ளையா இருக்கிறோம். மற்றவர்கள் பார்த்தா இவங்க கிறிஸ்துவங்கன்னு சொல்றாங்க. உறவுகளுக்கு தெரியும் இவங்க கிறிஸ்துவர்கள். சபைக்கு வரோம், கிறிஸ்துவர்கள் கூட்டம் ஆராதிக்க வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா உங்க இருதயத்துக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும் நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் விசுவாசித்து பின்பற்றுகிறீங்க. அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் தேவன் மேலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் நடக்கிறீர்களா? அதுதான் தேவனுக்கு மகிமை. அவங்க வாழ்க்கையில தான் கர்த்தர் மகிமையை வெளிப்படுத்த முடியும். அவங்க வாழ்க்கையில தான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். அவங்க வாழ்க்கையில தான் அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்ய முடியும். மகிமை வெளிப்படும். விசுவாசிக்கிற வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்வார்? மகிமையை வெளிப்படுத்த தெரியும். அவருக்கு தெரியும் விசுவாசிக்கிறவர்களையும் விசுவாசிக்காதவர்களையும். மலையிலியா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, நீ விசுவாசிக்கிற நபராக எந்த நிலையிலும், பவுல் சொன்னார் பார்த்தீங்களா எப்படி? கிறிஸ்துவின் அன்பை விட்டு சத்தமா எதுவுமே மேன்மையோ தாழ்மையோ, எதுவுமே உயர்வோ தாழ்வோ, நாசமோசமோ பட்டயமோ எதுவுமே என்ன பிரிக்காது. நிச்சயம் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னா முடிவெடுத்து வச்சிருக்கிறேன், தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறேன், இயேசுவின் அன்பில் எப்போ நான் நிலைத்தே இருப்பேன்னு சொல்லி அப்படின்ற. அல்லேலூயா. நல்லது ஒரு லாப நோக்கத்துக்காக மட்டும். அப்புறம் ஆண்டவர் நல்லவர் இல்லையா? எப்பவுமே அவர் நல்லவர் தான். சொல்லுங்க அல்லேலூயா. எப்பவுமே இயேசுவே நல்லவர்னு சொல்லணும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நீங்க சொல்லி நம்ம விசுவாசத்துல நின்று பாருங்க, தேவனிடத்துல நன்மையை பெற முடியும். விசுவாசத்தோடு பின்பற்றுகிற வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். பிரைஸ் காட். அல்லேலூயா. விசுவாசத்தை கடைசி வரைக்கும் நம்ம காத்துக்கொள்ளுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். எப்படி என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். அடுத்து இரண்டாவது காரியம் சொல்றேன், எடுத்து வாசிப்போம். உத்தமர்களை தேவன் அறிவார். யார் அறிவார்? ஆண்டவர் உத்தமர்களை. என்னாகும் புஸ்தகம் 12:7 வாசிக்க பார்ப்போம். வேகமா 12:7. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. தேவன் உத்தமமா இருக்கிறவர்களுக்கு தேவன் துணை நிற்பார். மனுஷனோ சாத்தானோ அவர்களை தொடாத அளவுக்கு எந்த நேரத்தில் அவர்களுக்கு துணை செய்வார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். மோசேயை பார்த்து சொல்றார், அவனை அறிஞ்சிருக்கிறார் ஆண்டவர். எப்படி அறிஞ்சிருக்கிறார்? என் வீட்டில் யோபு பிசாசு போய் யோபு வீட்டை பார்த்துட்டு வந்துட்டான், யோபு பார்த்துட்டு வந்துட்டான். ஆண்டவர் கேட்கிறார், எங்க போயிட்டு வந்த? ஸ்தோத்திரம் அல்லேலூயா.
என் தாசனாகிய யோபுவின் மேல கவனம் வைத்தாயோ? பிசாச கேட்கிறார். இங்க என் தாசனாகிய மோசையை பற்றி பேசுகிறவர்களுக்கு உங்களுக்கு துணிகரம் வந்தது என்னன்னு கேட்கிறாரு. சொல்றது விளங்குதாங்க? கவனிச்சு கேட்குறீங்களா? நல்ல கையை உயர்த்தி சத்தம் ஒரு அலையிலே சொல்லுவோம். அல்லேலூயா. ஆர்ப்பரிப்பான ஒரு சத்தத்தோடு ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா. அங்க பாருங்க, 2 இடத்துல கேட்கிறார், என் மோசேக்கு விரோதமாய் நீங்கள் பேசுகிறது என்ன? அங்க கேட்கிறார், என் யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ, தாசனா யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்னு கேட்டு அங்க சொல்றாரு, அவன் உத்தமன். எப்படிப்பட்டவன்? உத்தமன். நீ எப்படி கை வைக்க முடியும்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் உத்தமன். ஆனா அவன் சொல்றது என்னன்னா, எப்படி உத்தமமா வாழ்றாரு? அல்லேலூயா. நீ ஆசீர்வச்சனாலதான் உத்தமமா வாழ்றாரு அப்படின்னு ஆசீர்வாதத்துல கை வைக்கிறான். அவன் அப்படியே தான் இருக்கிறான். அதனாலதான் உங்க மனைவி ரொம்ப விவரமா சொல்லுவார். பிசாசு அவன் மூலமா கிரியை செய்து சொன்ன அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. அவ அதை தான் சொல்லுவா, எந்த மட்டும் உத்தமத்துல உறுதியா இருப்பீர், தேவனை தூசித்து ஜீவனை விடும்பா. சொல்றது விளங்குதாங்க? ஹலோ, புரிஞ்சுட்டீங்களா இல்லையா? விசுவாசத்துல உறுதியா நிக்கணும் நம்ம எப்பவுமே. அதுல யார் எந்த காரியங்கள் வந்தாலும் சரி, தேவன் நடத்துவார். அதான் கடந்த முறை கூட பார்த்தோம். அவன் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு காத்திருந்தான். அவன் பலவீனத்தை எண்ணாதிருந்தான். எண்ணவே இல்லைன்னு போட்டிருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்புவதற்கு ஏதுவே இல்லை, ஆனா நம்புறான் ஆபிரகாம். அல்லேலூயா சொல்லுங்களேன், சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி விசுவாசத்தோடு சூழ்நிலைகள், எந்த சூழ்நிலை மத்தியிலும் இயேசு நல்லவர், இயேசு செய்வார், அவர் நடத்துவார், என்னை மாற்றுவார், அற்புதங்கள் நடக்கும், கிரியைகள் நடக்கும். தான் விசுவாச வார்த்தை. சொல்றது விளங்குதாங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? பிரச்சனையா இருக்குது, சரியில்லாம இருக்குது, போராட்டமாவே தான் இருக்குது, கஷ்டமாவே தான் இருக்குது. கர்த்தர் போஷிக்கிறாருங்க, கர்த்தர் திருப்தியா நடத்துறாருங்க. நேற்று கூட ஒரு தம்பிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவன்கிட்ட பேசும்போது, எப்படி போகுது குடும்பம் என்ன அப்படின்னா, அப்புறம் எவ்வளோ சம்பளம் வாங்குறேன், 20 ரூபா வாங்குறேன், தாராளமாக நடத்தலாம், 5000 வாடகை கொடுத்து ரொம்ப சிக்கனமாக நடத்துகிறேன், என்ன பண்ணலாம், நடத்து, அதில் உண்மை உத்தமமாயிரு, கர்த்தரே என்ன பண்ணுவார், ஏற்ற வேலையில் ஒன்று உயர்த்துவார். நான் அதுக்கு சாட்சி சொன்னேன். நான் ஊழியத்துக்கு வந்தப்போ என்கிட்ட வாரம் 250 ரூபா ஒருத்தர் தசம்பாங்க கொடுப்பார், ஒரே ஒருத்தர் மட்டும்தான். அல்லேலூயா. காணிக்கை 60 ரூபா 70 ரூபா வரும். தொடக்கம் சபையில் அதுதான். ஒரே ஒருத்தர் ஆண்டவர் எழுப்பினார், ஒரே ஒரு நபர் தான் எழுப்பினார். அவர் தான் உண்மையா எத்தனை பேர் நம்ம உண்மையா தசம்பாகம் கொடுக்குறவங்க இருக்கிறோம்? ஆண்டவரை தேடுறேன், அல்லேலூயா, ஆச்சா போச்சாமோ, காணிக்கை தசம்பாகன்னு பாருங்க. நேற்று கூட ஆண்டவர் பேசினார். அதுல தான் அவனுடைய உண்மை உத்தமம் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நாங்க வெளியில ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடி சரி, ஊழியம் செய்யற நாங்களும் இன்னைக்கு கர்த்தருக்காக என்ன செய்யறோம், கொடுக்குறோம். நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், நம்ம சேகரிக்கிறனா நிறைய சேகரிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஆனா கர்த்தருக்காக நம்ம விதைச்சிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க. அல்லேலூயா. தசம்பாகம் கொடுக்குறோம், மிஷனரி ஊழி தாங்குறோம், கிராம ஊழியங்கள் தாங்குறோம், ஏழைகளுக்கு கொடுக்குறோம், முடியாதவர்களுக்கு. சொல்லுங்களேங்க. நம்மளே சம்பாதிக்கிறேன், நானே சாப்பிட்டுக்கிறேன், நானே எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்றது அது ஒரு நிறைவான தேவ நாட்டத்தில் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற முடியாது. கொஞ்சத்துலையும் உண்மையா இருந்தாதான் அநேகத்துக்கு தேவன் அதிபதியா மாற்றுவார். ஸ்தோத்திரம். வஞ்சிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது ஆண்டவரை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அந்த 250 ரூபா கொடுப்பார். அதுல என்ன பண்ணுவேன், 150 ரூபா வீட்டுக்கு. அப்பெல்லாம் எல்லாமே விலை கம்மி தான், விலைவாசிகள். 2 பேர் தான் குழந்தைங்க, 2 மெஸ்ஸி அப்பதான் பிறந்திருக்கிறா, ரூபன், அவனு ஒரு 3 வயசு, அவ்வளவுதான். 150 ரூபா கையில் செலவுக்கு, 50 ரூபா அந்த சண்டே செலவாகும், அவ்வளோதான். 200 ரூபா செலவு, மீதி 50 ரூபா என் பாக்கெட்டில் இருக்கும், அவ்வளோதான். இன்னொரு நபர் எழுப்புறார் ஆண்டவர். என் வேலையை விட்டதுக்கு அப்புறம் இன்னொரு நபர் எழுப்புறாரு. அவங்க 1250 ரூபா தசம்பாகம் கொடுப்பாங்க, 1250 ரூபா கொடுப்பாங்க கரெக்டாக மாதம். ஒரே ஒரு அந்த 2 பேர் தான் கொடுப்பாங்க பாருங்க. அந்த 1250 ரூபா வீட்டு வாடகை கொடுப்பேன். பைசலா இந்த 150 ரூபால தான் வீட்டு சாப்பாடு. அந்த 2005 சொல்கிறேன் நான், சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஊழியத்துக்கு வந்த புதுசில் மீதியை வர காணிக்க வச்சு டீ காஃபி, அந்த சபைக்கு செலவு, கரண்ட் பில் கட்டுறது, இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் எங்கள் அம்மாட்ட கொடுத்து அது அவங்க அப்படியே பண்ணுவாங்க. ஸ்பெஷல் மீட்டிங் கூட்டம்னா மக்கள்கிட்ட சொல்லி அவங்களால வர காணிக்க அந்த நாட்களில் வெளியில் இருந்தெல்லாம் ஆண்டவர் எனக்கு நிறைய அற்புதம் செய்தார். சில பேர்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் வச்சு கூட்டங்கள் நடத்திக்கிட்டே இருப்போம் சபையில்.
கூட்டங்கள் நடத்துறது மாத்திரமல்ல, 3 நாள் கூட்டம் வச்சா 3 நாள் அந்த அப்பெல்லாம் சாப்பாடு போடுவேன். சோத்திரம், கையை வைத்து சொல்லுங்களேன். 3 நாள் கூட்டம்னாலும் 3 நாள் என்ன இருக்கும்? சாதா சாப்பாடெல்லாம் கிடையாது. ஒரு நாள் சிக்கன், ஒரு நாள் மீன், புரியுதுங்களா உங்களுக்கு? விதவிதமாக தான் சாப்பாடு போடுவோம். 3 நாள் சாப்பாடு இருக்கும். அது எப்படி தான் செஞ்சேன்னு எனக்கே தெரியல. கர்த்தர் அந்த நாளில் அப்படி அற்புதம் செஞ்சார். 3 வருஷம் அப்படி தான் போனேன் நான். 3 வருஷம் வெளியிலே தெரியாது, யாருக்குமே தெரியாது. முறுமுறுக்கும் இல்லை, யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன். நான் இப்படி ஒரு அந்த நெருக்கடியான சூழ்நிலைகளை போயிட்டு இருக்கிறேன்னு யார் சபைக்கும் தெரியாது, வெளியில் இருக்கிறவங்களும் தெரியாது, சொந்த பந்தங்களுக்கும் தெரியாது. சொல்றது விளங்குதாங்க? ஆனால் கர்த்தர் அதுக்கப்புறம் இன்னைக்கு அநேகருக்கு கொடுக்கும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து சத்தமாக சொல்லுங்க. போக போக தேவன் நம்மளை உயர்த்திக்கிட்டே வருவார். கரங்கள். அப்போ தசம்பாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 350 ரூபா, 250 ரூபா நாங்கள் தசம்பாங்க கொடுத்துட்டு வருவேன். 350 ரூபா தசம்பாங்க கொடுக்கும். எனக்கு கஷ்டமாக இருக்கும். 350 ரூபா கொண்டு போய் தசம்பாங்க கொடுக்கும்போது அப்போவே 250 ரூபா 350 ரூபா தசம்பாங்க நாங்கள் ஊழியர் கூடிகளை போகும்போது கொடுத்துட்டு வரோம். அப்போ ஜெபம் பண்ணிட்டு ஒரு ஆண்டவர் அதிகமாக தரணும். அதே மாதிரி துரிதமாக கொடுக்க உதவி செய்தார். கடன்னு இன்னைக்கு ஒரு பெரியவங்களுக்கு ஈக்குவலாக ஓரளவு கொடுக்க உதவி செய்திருக்கிறார். இன்னும் அதிகமாக கொடுக்கணும்னு நான் நம்புறேன். ஏன்னா அதிகமாக கொடுக்கணும்னு நம்ம நினைக்கும் போது தான் கர்த்தர் நமக்கு அதிகமான வருவாயும் கர்த்தர் ஈட்டு தருவார். சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா. அதுதான் தேவன் நம்ம அந்த காரியங்களை தான் தம்பிட்டு சொன்னேன். விசுவாசமா நீ என்ன பண்ணு, தேவன் ஏற்ற வேளையில் என்னை உயர்த்துவார்னு. கொஞ்சத்தில் நீ உண்மையா சிக்கனமா அந்த ஃபேமிலியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணு. காண ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஏற்ற வேளையில் உனக்கு ஒரு உயர்வை தருவார். தேவனை விசுவாசித்து பொறுமையா போ. ஏற்ற வேளையில் உனக்கு ஒரு மேன்மை வரும். ஏற்ற வேளையில் ஒரு ஆசீர்வாதம் வரும், நிறைவு வரும். அப்ப மற்றவர்களுக்கும் நீ கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கரங்களை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நம்ம விசுவாசத்தின் அடித்தளத்தை நீங்க போடுகிறவங்களா இருக்கணும். எல்லாத்துலயுமே என்ன பண்ணணும்? பேஸ் மட்டத்தை, சில பேர் சொல்லுவாங்க பேஸ் மட்டத்தை நம்பிக்கையோட போட்டுருவாங்க பாருங்க. வீடு கட்டுறவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்களாங்க? கொஞ்சம் கையில் 1 லட்சம் 2 லட்சம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? நம்பிக்கையோட பேஸ் மட்டத்தை போட்டுருவோம், எப்படியாவது செவர் எழுப்பிடுவோம் அப்படிம்பாங்க. சோத்திரம், புரியுதா உங்களுக்கு? போட்டுருவான் நம்பிக்கையோட. ஆனால் நாளடைவில் என்ன பண்ணிடுவாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டை கட்டி எழுப்பிடுவாங்க. ஆனால் ஆரம்பத்தில் நீ போடுற பேஸ் மட்டும்தான் விசுவாசம். ஆரம்பத்தில் நீ போடுறதெல்லாம் உனக்கு அஸ்திவாரம் மாறிது. எல்லா கஷ்ட நஷ்டங்கள்லையும் விசுவாசத்தோடு தேவனை பின்பற்றுகிறையே, இதெல்லாம் அஸ்திவாரம் மாதிரி உனக்கு. ஒரு நாளைக்கு உன் கட்டடம் எழும்போம். அல்லேலூயா. ரூபன் கூட சொன்னானே, அது பொதுவானது, நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம். வெள்ளிக்கிழமை பிரசங்கத்தில் சொல்லும்போது, மரம் இன்னைக்கு இவ்வளோ செழிப்பா, அவ்வளோ பேருக்கு நிழல் கொடுக்குது, அவ்வளோ பறவைகளுக்கு கூடா இருக்குது, அநேகருக்கு ஆகாரம் கொடுக்குது மரம், நிறைய பேர் இல்லையா? ஆனால் அந்த மரம் இவ்வளோ வெளியில் அழகா தெரியுது, ஆனால் அதனுடைய வேர் எங்க இருக்கு? அது நிற்கிறது எதனால? உள்ள வேர் பிடித்ததுனால தான். பல சூழ்நிலைகள்ல அந்த வேர் என்ன செய்தது? உள்ள ரொம்ப கிரீப்பா உள்ள பல நாட்கள் மறைந்திருந்து அந்த வேர் பிடிக்கப்பட்ட வேர் தான் அது முளை தெலும்பி. ஸ்தோத்திரம். மேல இருக்கிற மரத்தை எவ்வளவு பேர் உடைச்சாலும் தட்டி விட்டு போனால் அது வேர் உள்ள ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன பண்ணும்? மறுபடியும் எழும்பிட்டே இருக்கும் மரம், மறுபடியும் வளர்ந்துட்டே தான் இருக்கும் மரம். உள்ள வேர் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யும்? வேற பிடிங்கிட்டாதான். இப்ப விசுவாசம் என்கிற வேற, உத்தமம் என்கிற வேறையே பிடிக்கிட்டோம்னா மேல கட்டடம் எப்படி நிற்கும்? நம்ம வாழ்க்கை எப்படி செழிப்பாகும்? நம்ம வாழ்க்கை எப்படி உயரும்? சொல்லுங்களேன் நல்ல கரங்களை சத்தமா அல்லேலூயா. மோசேயை பார்த்து சொல்லும் போது சொல்றாரு, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, என் சபையில எங்கும் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. சபை எல்லா கூட்டத்துக்கு கூடி வருகிறவன். அவர் அறிவாருங்க. நீ நம்ம அப்படி இப்படின்றதெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டாரு. நீ என்ன மாதிரி ஆள்னா அவருக்கு தெரியும். நீ சபைக்கு உண்மையா இருக்கிறியா? அவர் வீட்டில் உண்மையா இருக்கிறியா? இங்க இருக்கிற எல்லா ஜெபத்திலையும் பங்கு பெறுகிறீங்களா? கூட்டத்தில் பங்கு பெறுகிறீங்களா? சபையை உண்மையா நேசிக்கிறியா? அல்லேலூயா. சபைக்காக உண்மையா ஜெபிக்கிறியா? சபையில கஷ்ட நஷ்டங்கள்ல அவருடைய சபையை தாங்கி பிடிக்கிறியா? எப்பவுமே சபை மேல எரிச்சலா, ஒரு பொறாமையா, இது எப்ப விழுந்து போகும், நான் யாருன்னு காட்டுறேன் பாருன்னா பிசாசு தான் அப்படி இருப்பான். தேவாவியுடையவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. கையை வைத்து சொல்லுங்க பாப்போம். அது அப்ப என்ன ஆவி இருக்குன்னா பிசாசின் ஆவி தான் இருக்கும் அவங்க பின்னாடி. சபை, தேவனுடைய சபை கட்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க, தேவாவியானவர் அப்படிதான் இருப்பார். அவர் சபையை கட்டி எழுப்புகிறவர். அல்லேலூயா. சொல்லுங்களேங்க கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஆமா,
அல்ல அறிவார். இப்ப பேசிட்டு இருக்கிற வசனத்தை நீ எப்படி கேட்கிறேன்னு அறிவார். இல்லையா சொல்லுங்க பாப்போம். நீ கொடுக்கிற பிரசங்கத்தை உன் இருதயம் எப்படி ரிசீவ் பண்ணுது அப்படின்றது கூட அறிவார் அவர். சோத்திரம். அநேகருக்கு எப்படி தெரியுங்களா பிரசங்கம் வேணும்? தன்னை உயர்த்தி பேசுறது இல்ல, தேவனை உயர்த்தி பேசுகிற வார்த்தை வேணும். தன்னை உயர்த்தி பேசுன்னு நினைக்கிறவன் பிசாசு. சொல்றது விளங்குதாங்க? யாரை உயர்த்த கூடாது. எவன் தன்னை உயர்த்துகிறானோ, நான் பெருசுன்னு சொல்றானோ அவன் பிசாசு. அவன் தான் தன்னை உயர்த்தி தாழ தள்ளப்பட்டு போனான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சொல்லுங்க. பிசாசின் ஆவிகள், கையை உயர்த்தி சொல்லுங்க. தன்னை உயர்த்துகிற பிசாசின் ஆவிகள் தாழ தள்ளப்பட்டு போவதால். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, தாழ்மை. தேவனை உயர்த்துகிற ஆவிதான், தேவனை உயர்த்துறதான் தேவனுடைய ஆவி. ஆவியானவர் தேவனை உயர்த்த தான் வைப்பார், தேவனை தான் மேன்மைப்படுத்த வைப்பார், தேவனை தான் மகிமைப்படுத்த வைப்பார். அவர் வீட்டில் நீ எங்கும் உண்மையுள்ளவர்களா இருக்கிறீர்களா என்பது அவர் அறிந்து சொல்லுவாரு. இவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். எந்த மனுஷன் உனக்கு எதிராக வந்தாலும் அவர் துணையா நிற்பார். சத்துரு உனக்கு எதிராக வந்தா உனக்கு துணையா நிற்பார். கை போட விட மாட்டாருங்க. விளங்கலையா? விளங்கியிருந்தா கை தட்டி சொல்லியிருப்பீங்களே. சொல்றோம் அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் வரோம் போறோம், உண்மையா இருக்கிறோமா? எல்லாரும் வரோம் போறோம், தேவன் மேல விசுவாசமா இருக்கிறோமா? இன்னைக்கு ஒரு கேள்வி ஆண்டவர் உங்கள்கிட்ட வைக்கிறார். அறிந்திருக்கிறார். அவர் சொல்றார், நான் அறிந்திருக்கிறேன் உங்களை அப்படின்ட்டு. யார் என்னன்றதை அறிந்திருக்கிறேன். அப்ப இன்னைக்கு நம்ம இருதயத்தை ஆராய்ந்து ஆண்டவருக்கு நேராக நம்ம இருதயத்தை திருப்பணும். மூன்றாவது காரியம் பாருங்க. மூன்றாவது காரியம், சித்தம் செய்கிறவர்களை அறிந்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:22 வேகமா வாசிங்க. அப்போஸ்தலர் 13:22 சித்தம் செய்கிறவர்களை அறிந்திருக்கிறார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீது அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். அவனை குறித்து அறிஞ்சிருக்கிறார். என்ன செய்வான் சொல்லி? சித்தம் செய்வான். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் ஒருத்தர் அழைக்கிறாங்கன்னா, தேவன் ஒரு நம்மளை தெரிந்து கொள்றாருன்னு சொன்னா நம்மளுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்து உயர்வை கொடுப்பார் இல்லையா? எதுக்கு அப்படின்னா, நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை முன்னாடி நிறுத்தி எல்லாத்திலையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்னா அவருடைய சித்தம் செய்வோமா அப்படின்றதுக்காக. சவுல் அழைச்சார். அவன் கழுதை தேடி வந்தவன் இல்லையா? இவன் ஆடு மேய்ச்சவன். அவன் கழுதை தேடி வந்தவன். ராஜா வாக்குனர். அவன் உயர்வும் மேன்மையும் வந்ததுக்கு அப்புறம் தேவ சித்தம் செய்யாம சுய சித்தத்துக்கு போயிட்டான். இவ்வளோ விளங்குதாங்க? ஆனா தாவீது அப்படி இல்லை. அவன் தன் வாழ்க்கையில் ஆடு மேய்த்திட்டு இருந்த நிலையில, சாதாரண நிலையிலிருந்து வந்தாலும் கூட ராஜாவாக்கி சமஸ்த இஸ்ரவேலுக்கும் உயர்வை கொடுத்து, சவுல் ராஜாவுடைய நாட்களை விட தாவீதினுடைய ராஜா நாட்கள்ல செல்வங்கள் பெருக்க அதிகம். நல்லா அவனுடைய ராஜ்யம், இஸ்ரவேல் ராஜ்யம் மிகவும் ஸ்திரப்பட்டு எழும்பினது. சொல்லுங்களேங்க, வரமாண்டேது ஒரு அல்லேலூயா ஆமேன். நல்ல பலமா அல்லேலூயா. ஆமா, ஸ்திரப்பட்டு எழும்பியது. அப்படி எழும்பினாலும் கூட தாவீது தேவனுடைய சித்தம் செய்யறது தான் குறியாவே இருந்தார். அவர் சில பேர் பாருங்க, வளர வளர உயர உயர சூழ்நிலைக்கேற்ற மாதிரி அவங்க தன்னுடைய இதை என்ன பண்ணிக்குவாங்க, மாத்திக்குவாங்க. தேவனுடைய திட்டத்தை சித்தத்தை விட்டு இருந்து விலகுவாங்க. அவங்க சுய விருப்பங்களை செய்வாங்க, தனக்கு பிடிச்சதை செய்வாங்க, தனக்கு விருப்பமானதை செய்வாங்க, அடங்க மாட்டாங்க. சில பேர் சொல்றது விளங்குதாங்க. ஆனா தாவீது அப்படிப்பட்டவர்களாக இல்லை. எந்த நிலையிலும் உன்னை அறிவார் அவர். நீ இப்ப இருக்கிற நிலையில் இருந்தாலும், நாளைக்கு என்ன உயர்த்தினாலும் என்ன செஞ்சாலும் தேவ சித்த நீ செய்வ. அவர் சித்தம் என்னன்னு அறிஞ்சுதான் செய்வ. அது தெரியும் தேவனுக்கு. நம்ம சொல்லணும், ஆண்டவரே உங்க சித்தம் இல்லைன்னா எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லணும். அந்த இருதயத்தை கர்த்தர் பார்ப்பார். அது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சுய சித்தத்துல தானா ஒரு காரியத்தை, தனக்கு ஒரு காரியம் நடக்கல, ஒரு விஷயம் வரல, ஒரு சமாச்சாரம் நடக்கலன்னு சுய சித்தத்துல போய் இறங்கி ஆபிரகாம் ஆகார பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கலாம், ஏதாவது ஒன்றை எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை தேடிக்குவோன்னு சுய சித்தத்துல போறவங்களே அறிவார் ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எந்த நிலையிலும் தேவ சித்தத்துல நிக்கிற கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அதை அறிவார். அறிந்து அவர் ஒரு அற்புதம் செய்வார் பாருங்க. அதான் மேன்மையானது. அவங்கள விட்டு கிருபை விலகாதுங்க. சுய சித்தத்துல போறவனை விட்டு கிருபை போயிடும்.
ஆனா தேவ சித்தத்துக்குள்ள நிக்கிறவர்களுக்கு ஒரு நாள் கிருபை விலகாது. நான் முதல்ல சொன்ன விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும், விசுவாசிக்கிறவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு வாய் திறந்து சொல்லுங்க. சொன்னல பிரசங்கம் பண்ணல, இப்போ நீங்க சொல்லணும்ல, தெரிஞ்சிருக்கணும்ல, அப்பதானே நீங்க தொடர்ந்து விசுவாசி ஓட முடியும். தேவனை விசுவாசித்து பின்பற்றினா கர்த்தர் என்ன செய்வார்? காலேபுக்கு என்ன செய்தார்? சத்தமா அவனு அறிந்திருந்து, தனியா அவன் விசுவாசிக்கிறது அறிந்திருந்து, அவன் வாழ்க்கையில வாக்கு தத்தங்கள், அவன் தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் யாருக்கு? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு கொடுத்த வாக்கு தத்தங்களை அவனுக்கு நிறைவேற்றினார். இன்னைக்கு ஆபிரகாமுடைய வாக்கு தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமா எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீ விசுவாசிக்கிற நபரா இருந்தா உன் வாழ்க்கையில ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறிட்டே வரும். வருஷங்கள் போதுங்க, காலங்கள் போதுங்க, நான் அப்படியே இருக்கிறேன், என்ன மாற்றமெல்லாம் இல்லை. பெருசா நம்மளாதான் சில நேரம் அப்படி ஆயிட்டோம் இப்படி ஆயிட்டோம் இல்லை. தேவன் எதிர்பார்க்கிற உயர்வு, தேவன் எதிர்பார்க்கிற நிலை, தேவனுடைய காரியத்துக்குள்ள, தேவனுடைய உண்மையான சரியான கட்டுப்பாட்டுக்குள்ள, சரியான வழி நடத்துதலுக்குள்ள சரியா விசுவாசிக்கிறவர்களே அந்த கட்டமைப்புக்குள்ள தான் நடத்துவார். எங்கேயோ இருந்துட்டு சும்மா அப்படின்னு நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் விசுவாசம் கிடையாது. நீ உண்மையா விசுவாசித்தா சரியான கட்டமைப்புக்குள்ள உன்னை கொண்டு வருவார் ஆண்டவர். எங்களெல்லாம் அப்படிதான் கொண்டு வந்தார். எங்கேயோ எப்படியோ ஏதோ ஒரு மூளையில ஒன்றும் தெரியாம சந்தில் தான் கடந்தோம். இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். விசுவாசத்தோடு ஆண்டவரை பின்பற்றணும். ஒரு கட்டமைப்பை தேவன் உருவாக்கி கொண்டே வருகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இது இதோட முடியாது. நம்ம எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ இந்த கட்டமைப்பு பெரிய அளவுல மாறும், பெரிய அளவு மாறும். ஐயா தட்டமான்ற விலங்குல மண்டையில் ஏறலையா? நல்ல ஸ்தோத்திரத்தோடு அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி கர்த்தர் செய்யக்கூடியவர். விசுவாசத்தோடு நீ போகும்போது வாக்கு தத்தம் எல்லாம் வாழ்க்கையில ஒன்றன் பின் ஒன்றை நிறைவேறும். ஸ்தோத்திரம். நீ கர்த்தருக்கு உத்தமமா வாழும்போது உனக்கு துணை நிற்பார். எப்படி? அவன் உத்தமன், நீ அவனை எப்படி கை வைக்க முடியும்? லாபான பார்த்து சொல்றார், அவனுக்கு நன்மை என்று தீமை செய்யாதபடி எச்சரிக்கையாரு. உத்தமனுக்கு துணை நிற்பாருங்க. யோசேப்பு சொல்றான், உத்தமனுக்கு துணை நின்றார். அல்லேலூயா. சொல்லுங்களேங்க. எல்லா நிலையிலும் உனக்கு துணையாவே இருப்பார். பிசாசு கைபோட விடமாட்டார், இந்த மனுஷன் உன்னை கைபோட விடமாட்டார். கடைசி வரைக்கும் உன் மேல கர்த்தர்காரன் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதே போல மூன்றாவது என்ன சொன்ன? சித்தம் செய்கிறவங்க. சித்தம் செய்கிற வாழ்க்கையில் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? இப்பதானே சொன்னேன். அது ரெண்டாம் உச்சோன்னு இதை விட்டீங்களா? கிருபை இருக்கும். சித்தம் செய்கிற வாழ்க்கையில் என்ன இருக்கும்? கிருபை விலகவே விலகாது உன்னை விட்டு. சங்கீதம் 89 வேகமா வாசிக்க பார்ப்போம். 20வது வசனம் வேகமா. சங்கீதம் 29 89 20வது வசனம். வாசிக்குமா? என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். தாசன தாவீதை கண்டுபிடிச்சேன், பரிசுத்த தைலத்தினால் அவனை பத்தி தான் ஃபுல்லா அந்த சங்கீதம் சொல்லப்படும். 33வது வசனம் படிங்க. அதுல என்ன சொல்றாரு? ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலக்காம என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா. தாவீது சித்தம் செய்கிறவன். அதான் சொல்றார், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு அருளுவேன்னு சொல்லி இருக்கிறார். நல்ல ஜோரா கையை தட்டி துதிப்போம். நல்ல விசுவாசத்தோடு கையை தட்டி. பிரைஸ் தி லார்ட். எது விலகாது? எது விலகாது? நிறைய பேருக்கு ஏன் கிருபை போயிடுது? வழிநடத்தல் மாறி போயிடுது, தரம் கொண்டு சித்தத்தை விட்டுடுறோம். அல்லேலூயா. திருமண வாழ்க்கையில சித்தம் போயிடும். அப்புறம் ஏதோ ஒரு சாவீடுனா அங்கே சித்தம் போயிடும். பெரியப்பா சொன்னார், அவர் சொன்னார். அப்புறம் ஏதோ ஒரு பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிட்டா அங்கே சித்தம் போயிடுது. ஏன்னா எல்லாரும் கேட்குறாங்க, நாங்கள் ஒரு சடங்கு பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு வருவாங்க. சோத்திரம். அல்லேலூயா. எல்லாத்துலேயும் தேவனுடைய சித்தத்தில் நிற்கிறவர்களாக ஒரு வேலை, ஒரு காரியம், உங்கள் சித்தம் என்ன, அதுக்கு என்ன வணையணும், என்ன பண்ணணும்? சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்கு சித்தமானதெல்லாம் நம்ம செய்யணும். அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்ட விருப்பம் பண்ணான். தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும், தேவ ராஜ்யம் கட்டப்படணும் அப்படின்ற ஏக்கம் உடையவர்கள் எல்லாம் தேவ சித்தம் உடையவர்கள். நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. அது ஒன்று. தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே, வேலையில், குடும்பத்தில் ஒரு விஷயம் ஆண்டவருக்கு சித்தமாப்பா, எப்படியும் ஒன்று மேனேஜ்மெண்ட் பண்ணி எப்படியாவது பேக்கப் பண்ணி அதை முடிச்சிருவோம், இதை செஞ்சிருவோம். அப்படி இல்லை. அப்படி ஒன்று தேவையே இல்லை ஆண்டவரே. நான் எப்பவுமே அப்படி தான் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட.
கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. உங்களிடத்துலேருந்து வராத ஒன்று எனக்கு தேவையே இல்லை, எனக்கு வேணவே வேணாம். சோத்திரம். அப்படி ஒன்று அனுபவிச்சு ஒன்று வாழணும்னு அவசியமே இல்லை, எனக்கு வேணாம். உங்கள் சித்தமான எனக்கு வாய்க்க பண்ணுங்க, இல்லைன்னா எப்படியா தட்டி விட்டுருங்க. இப்படியே தான் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன் கடைசி வரைக்கும். சித்தம் எல்லாம் எப்படியாவது என்னை விட்டு தட்டி விட்டுருங்க, சித்தம்னா எப்படியாவது செய்யுங்க. கையை வைத்து அதில் சத்தமா. கடந்த முறை கூட ஒருத்தர் முக்கியமான பெரிய பொறுப்புக்கு ரொம்ப பெரிய காரியம், அவரே எல்லா செலவுகளும் போட்டு பெருசாக ஒரு காரியத்தை ஒன்று செய்கிறார். அதில் என்னை கூட உதவிக்கு மட்டும் கூப்பிடுறார். ஆனாலும் சித்தமாண்டவரே, சித்தம் இல்லைன்னா நினைக்காதபடி என்னை விளக்கிடுங்க ஆண்டவரே. ஊழியம்தான், ஊழியத்திலேயே நாங்கள் கேட்குறோம். ஊழியம் தானே, கூட்டம் தானே, ஒன்றுமே இல்லை, நமக்கு பேர் வருது, நம்மளும் போய் பேர் புகழை வச்சு என்ன பண்ண போகிறோம்? இல்லையா சொல்லுங்களேன். பேர் புகழை வச்சு என்ன பண்ண போகிறோம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் விட்டு தான் போய் ஆகணும். தேவன் கூட இருக்கணுங்க, ராஜாதி ராஜா கூட இருக்கணுங்க. அவர் கூட இருந்தால் போதுங்க, அவர் கிருபை இருந்தால் போதுங்க. அவங்க ஒரு நாள் நம்மகிட்ட தேடி வந்துடுவாங்க. அல்லேலூயா. நம்ம இதெல்லாம் நினச்சிக்கிட்டு ஓடுவோம், எல்லாத்தையும் விட்டு ஓடுவோம், அதெல்லாம் ஒன்று ஒன்று கை விட்டு ஓடிடும். ஆனால் தேவனை நீங்கள் சித்தத்தை நம்பி நின்னீங்கன்னா கிருபை இருக்கும், கைவிட்டு போகாது. அல்லேலூயா. எதுவுமே நம்மளை விட்டு விலகாது. நம்ம கிருபை உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கும், கிருபை உன்னை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும், கிருபை உன்னை வழி நடத்திக்கிட்டே இருக்கும், கிருபை உன்னை உயர்த்திக்கிட்டே இருக்கும், உன்னை நிர்மூலமாக்காது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவ சித்தம் செய்கிறவர்களை அறிந்திருக்கிறார். தேவ சித்தம் செய்கிறோமா? அவர் அறிவார். இன்னைக்கு அதான் சொல்றார், நீங்க செய்றீங்களா, என்ன பண்றீங்கன்னு கேட்க விரும்பல. ஆண்டவர் சொல்றது எனக்கு இதான் சொன்ன, நான் அறிவேன் அப்படின்றார். அதுக்கு நீங்க உங்களை ஆயத்தப்படுத்துங்க. அறிஞ்சிருக்கிறாரே ஆண்டவர் எல்லாம். ஆண்டவரே, நான் எப்படி இருக்கிறேன், என் விசுவாசம் எப்படி இருக்கு? அல்லேலூயா. என்னுடைய உண்மைத்தன்மை எப்படி இருக்கு? எல்லாத்துலேயும், வெளியில சபையில் இங்கே உண்மையா இருக்கிறேன், வெளியில போனால் உண்மையா இருக்கிறேன்னா? வெளியில சொல்லுங்க பார்ப்போம். எங்களை பார்த்து உண்மையா இருக்கிறவங்க போல பேசலாம், நடிக்கலாம். உன்னுடைய உண்மை என்னன்னு அங்கே தெரியும், நீ யாருன்றது அவருக்கு தெரியும். அது அப்படியே கம்முன்னு தான் இருப்பார் அவரு. எங்களுக்கு ஒன்றும் தெரியாது இல்லை, ஒரு நாள் டிஷ்ஷுன்னு காணா போயிடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையா இருந்தேன்னு இங்கே இருப்பாங்க, எப்படியாவது காணா போயிடுவாங்க. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உண்மையா இருந்தா எப்படியாவது எவ்வளோ போராட்டம் வந்தாலும் நின்றுவாங்க. கரங்களை வைத்து சத்தமா சொல்லுங்களேன். கரங்களை வைத்து அல்லேலூயா. தேவன் பெரியவர், அவர் எல்லாவற்றையும் அறிவார் அவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சித்தம் செய்கிறவர்கள். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். அவர் வழியிலே நடக்கிறவர்களை அறிந்திருக்கிறார். எப்படி? சத்தமா சொல்லுங்க. அவருடைய வழி நட. ஆதியாகமம் 18:19 வாசிங்க. ஆதியாகமம் 18:19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆபிரகாமே உன்னை பத்தி அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்றார். அல்லேலூயா. எப்படின்னா அவர் சொல்றாரு பாருங்க, நீ மட்டும் என் வழியில் நடக்கிறவனா இல்லை. நல்லா கவனிங்க. சரி, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தான் மட்டும் கர்த்தருடைய வழியில் நடப்பாங்க, யாருக்கும் தேவனுடைய வழி சொல்ல மாட்டாங்க. ஐயையோ, இப்ப பார்த்தோமே, விசுவாசமா இருப்பா, தேவனுக்கு உண்மையா இருப்பா, கர்த்தர் உதவி செய்வார்ப்பா, தேவ சித்தம் செய்யுங்கப்பா, சித்தத்தை விலகி போகாதீங்கப்பா. ஹலோ, இல்லை என்னங்க பண்றது, அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சு விடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? தேவ சித்தமா ஜெபம் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட. எல்லாமே சொல்றது விளங்குதாங்க. தம் பிள்ளைகளுக்கு, தம் குடும்பங்களுக்கு. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிட்டு எங்கப்பா ஓடுறீங்க? நம்மளே நடக்கலைன்னா அடுத்தவங்களை எப்படி போய் நடங்கன்னு சொல்ல முடியும்? இப்போ நான் பிரசங்கம் பண்றேன், நானே இதில் இல்லாமல் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணா? ஹலோ. சில பிரசங்கம்லாம் எப்படின்னா, நான் கடந்த வாரம் கூட வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன், குடும்ப ஜெபத்தில் சில பிரசங்கம் எனக்கே பேசுவார் ஆண்டவர், எனக்கு பேசுவார், எங்களுக்கே பேசுவார், நாங்கள் ஒப்பு கொடுக்க போய்ப்பார் எங்களை, அப்புறம் சபைக்கு இது குடும்பாரு. சோத்திரம். சொல்றது விளங்குதாங்க. அப்புறம் நாங்களா ஒப்பு கொடுக்காமையோ அல்லது நாங்களே செயல்படாமையோ அதை பிரசங்கம் பண்ணா எப்படி இருக்கும்? அது ஏமாத்துற வேலை தானே. சொல்லுங்களேங்க. அப்ப நம்மளே நடக்காம, சபைக்கு ஆராதனைக்கு ஒழுங்கா வராம, ஜெபம் பண்ணாம,
தேவனுடைய காரியங்களில் உண்மை உத்தமமா இல்லாம கர்த்தருக்கு கொடுக்காம இன்னொருத்தனை கொடுன்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னொருத்தர் சபைக்கு ஒழுங்கா வாங்கன்னு எப்படி? நான் எல்லாத்தையும் செய்யணும், நான் செஞ்சு மற்றவர்களை செய்யும்படி வழி நடத்தணும். ஆபிரகாம் ஆண்டவருடைய வழியில நடந்து வந்தவன். ஆபிரகாமுக்கு பிள்ளையே பிறக்கல. ஆண்டவர் சொல்றார், எப்பா நாளைக்கு உன் பிள்ளை பிறந்தா கூட என் வழியில நடக்கும்படி நீ சொல்லி கொடுப்ப, உன்னை பத்தி நான் அறிஞ்சிருக்கிறேன். கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. அதனால மேல சொல்றாரு பாருங்க, அது மேல் வசனம் 17-18. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. விளங்குச்சாங்களோ? இல்லையா? சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்றார் ஆண்டவர்? நான் செய்ய போறதை நான் மறைக்க மாட்டேன் பண்றார். சோதர அல்லேலூயா. ஆண்டவருடைய வழியில நடக்கிறவர்களையும் கவனிக்கிறீங்களாங்க? ஆண்டவருடைய வழியில நடக்கிறவங்களையும் அவருடைய வழியில மற்றவர்களை நடத்துகிறவங்க பிள்ளைகளை ஒழுக்கத்துல தேவனுடைய வழியில நடக்க பண்ணணும். உங்க பிள்ளைகளை குடும்பங்களெல்லாம் என்ன பண்ணணும்? சொல்லுங்க, வாய் திறந்து சத்தமா சொல்லுங்க. என்ன பண்ணணும்? ஆமா, வழி தவறி நடக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்ல முடியாதுங்க, அப்படி சொல்லக்கூடாது. நான் சொல்லிட்டேங்க, அவங்க தான் மீறி போறாங்க அப்படின்றது வேற. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், மீறி போறாங்க. நிறைய பேர் சொல்லுவோம், மீறி போவாங்கல்ல, அது போ, நாளைக்கு நீ பட்டுக்கோ, நம்ம என்ன பண்ண முடியும்? பட்டுக்கோன்றது இல்லை, படக்கூடாதுன்னு தான் சொல்றோம், சரியா நடக்கணும் தான் சொல்லுவோம். சத்தமா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆமா, அப்ப தேவனுடைய வழியிலே நாம் நடக்கிறவர்களாக மாத்திரமல்ல, மற்றவர்களையும் கர்த்தருடைய வழியிலே நடக்க கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அறிந்தவர் சொல்றாரு, நாளைக்கு நடக்க போறதையும் உனக்கு வெளிப்படுத்துவோம்ப்பா. அல்லையிலே சொல்லுங்களேங்க. புரியலையா உங்களுக்கு? உனக்கு தானா வெளிச்சம் கிடைக்கும். ஒரு தீமை இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுவாரு, எழுந்து போயிடு அப்படிம்பார். அங்கிருந்து உன்னை பாதுகாப்பார் ஆண்டவர். ஒரு பெரிய ஒரு இராணுவத்துக்கே அவர் தான் தளபதியா இருந்து அந்த இராணுவத்துக்கு அவ்வளவு யுக்தியா ஆலோசனை கொடுக்குறவராம். அந்த எதிர் நாட்டு இராணுவம் அதை தெரிஞ்சு என்ன பண்ணுச்சான், அந்த குறிப்பிட்ட நபரை தாக்கிடணும்னு சொல்லி அவர் கூடாரத்துக்குள்ள இருக்கிற அந்த கூடாரத்தை கரெக்டாக மையம் எச் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. நைட் இங்கே தான் தங்குவார், இங்கே தான் இருப்பார். அப்போ அந்த கூடாரத்தை கரெக்டாக குறி வச்சு அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டம் போட்டு ஃபுல் பிளான் பண்ணிட்டாங்க. எதிரி கூட்டம் கரெக்டாக அவருடைய இருக்கிற லக்குக்கும் வந்துட்டாங்க. அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் அவர்கிட்ட உணர்த்திக்கிட்டே இருந்திருக்கிறாரு, எதிர்த்து வெளியில் போ, இரவு நேரம் தூங்காமல் எழுந்து வெளியில் போன்ட்டே இருந்திருக்கு. ஆவியில் உணர்த்தப்பட்டுட்டே இருந்திருக்கிறாரு. இவருக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு ஆண்டவர் போக சொல்கிறாருன்னே தெரியல அப்படின்ட்டு ஏதோ சொல்கிறார். போவோமேன்னு எழுந்து வெளியில் வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டே இருந்தாராம். கொஞ்சம் தூரம் போனோன்னா ஆண்டவர் அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்கார சொல்லிட்டார். உட்கார்ந்த மேனிக்கு அவருடைய டென்ட் கொட்டா மேலே குண்டு போட்டான். ஹலோ, தேவனை தேடுகிற மனுஷன் அவர், கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷன், கர்த்தருக்கு உண்மையா வாழ்றவர், அவர் தேவனை விசுவாசித்து நடக்கிறவர், தேவ சித்தம் செய்கிற மனுஷனை கர்த்தர் எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அவங்கள காப்பார், அவங்களுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். எல்லா நாளைக்கு உன் குடும்பம், உன் சூழ்நிலை, உங்க காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? முன்னாடியே கிருபையா சில எல்லா விஷயங்கள்னாலும் முக்கியமான காரியங்கள் சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில வரும்போதெல்லாம் ஆண்டவர் எனக்கு சில விஷயங்களை வெளிப்படுத்தி தான் என்னை பலப்படுத்தி காத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. பல காரியங்கள் முன்னமே வெளிப்படுத்தி இருக்கிறார். நிறைய விஷயங்களை முன்னமே இப்போ நமக்கு ஒன்றும் புரியாது, எதுக்கு ஆண்டவர் பேசினார், எதுக்கு இது சொன்னார் அப்படின்னு நம்ம ஒன்றும் புரியாமையே நான் வந்துட்டு இருப்பேன். கடைசியில் பார்த்தா ஒரு சம்பவம் நடக்கும். ரைட், இதுக்கு தான் ஆண்டவர் பேசினார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இந்த வருஷமோ இல்லை கடந்த வருஷமோ தெரியல, இந்த வருஷம்தான் நினைக்கிறேன், கடைசியிலையோ அல்லது போன வருஷமோ வெளியில் நம்ம இங்கே கேம்புக்கு வெளியில் போயிட்டு வரும்போது, எஸ்வி கேம்ப் வெளியில் போயிட்டு வரும்போது அங்கே ஜபத்தில் இருக்கும்போது கண்ணின் மணி போல உன்னை காப்பேன். இந்த வருஷம்தான். ஸ்தோத்திரம். என்ன ஆண்டவர் என்ன பண்ண, கண்ணின் மணி போல் உன்னை காப்பேன். நடுவில் இருந்து அந்த வசனம் இருக்குல்ல, அந்த இதில் சகரியாவில் இல்லை, அதில் இருக்கும், உன் நடுவில் இருப்பேன், அக்கினி மதிலாயிருந்து உன்னை காப்பேன் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, அந்த வார்த்தை இங்கே வந்து சபையில் கூட கொடுத்தேன் அந்த வார்த்தையை. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ள ஒரு பெரிய விஷயமே மறைஞ்சிருக்கு. இங்கே இல்லை, சர்ச்சில் இல்லை, வெளியில் ஒரு சின்ன காரியம். அப்போ அந்த காரியம் வந்து ஒரே வாரத்தில் அது வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். பயங்கரமாக இருக்குது. இன்னும் இந்த அளவுக்கு
குழப்பி வச்சிருக்கிறாங்களே அப்படின்ற அளவுக்கு என் தலை சுத்துற மாதிரி ஆக்கி விட்டாங்க. ஆனால் இந்த வார்த்தை எனக்கு வந்துச்சு. ஆண்டவர் பேசின வார்த்தை தான் என் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அக்கினி மதிலாக இருந்து உன்னை காப்பேன், உன் நடுவில் இருந்து உன்னை காப்பேன், தீங்கு அணுகாதபடி காப்பேன். அந்த வார்த்தை வந்தது, ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் காப்பாருன்னு அதே மாதிரி கர்த்தர் பாதுகாத்தார். ஏன்னா அவ்வளோ கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணி தான் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய சிக்கலே உருவாகிட்டு இருக்கும். ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு கர்த்தர் அந்த விஷயத்தில் என்னை பாதுகாத்தார். ஸ்தோத்திரம். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். கரங்களை போய் தலையிலூயா. ஒவ்வொரு கட்டத்திலும் தேவன் உங்களை அப்படி நடத்துவார். ஸ்தோத்திரம். முன்னாடியே பேசி உனக்கு வெளிப்படுத்தி கொடுத்து உனக்கு சொல்லி கொடுத்து, அலையிலே சொல்லுங்க, உனக்கு ஒன்றையும் மறைக்காம நீ அவர் வழியில் நடக்கிற தேவனுடைய பிள்ளையாயிருந்தால் அவர் அறிவார். என்ன செய்வார்? சத்தமா சொல்லுங்க. எதை அறிவார்? எதை அறிவார்? நீயே முதல்ல இருந்து சொல்லுங்க, எதை அறிவார்னு. நீங்க விசுவாசிக்கிறவர் இன்னார் என்றும் விசுவாசியாதவர் இன்னார் என்றும், உண்மையுள்ளவர்கள் இன்னார் என்றும் உண்மை இல்லாதவர்கள் இன்னார் என்றும் அறிவார். அல்லேலூயா. மூன்றாவது, சித்தம் செய்கிறவர்களை எந்த நிலையிலும் ஆனாலும் தேவ சித்தம் தான் எனக்கு முக்கியன்றவங்களை அவர் அறிவார். நான்காவது, அவர் வழியில நடக்கிறவர்கள், மற்றவர்களே நடக்க பண்ணுகிறவர்கள். அதான் அவர் வழியில் நடக்கிறான்றதை அறிஞ்சிருக்கிறார் பாரு. வழி நடக்கிறவன் மற்றவர்களையும் என் வழியில் நடக்க பண்ணுவான்னு அவனை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்டவங்களுக்கு 4 பேருக்கு என்ன சொன்ன? விசுவாசிகள் என்ன கிடைக்கும்? வாக்கு தத்துவம் வாழ்க்கையில் ஒன்றும் பின் ஒன்றா நிறைவேறிக்கிட்டே வரும். இந்த புத்தகத்தில் இருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும் கடைசி வாக்கு தத்தம் என்ன? சத்தமா இங்க குரலே வரமாட்டேது. கடைசி வாக்கு தத்தம் சத்தமா சொல்லுங்க. அதான் சொல்றாங்களே, கூட சேர்ந்தா சொல்லலாமே. என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன். என்னது? பரலோகம். அதான் கடைசி வாக்கு தத்தம். இந்த பூமியில அப்ப எவ்வளவு ஆசீர்வாத வாக்கு தத்தம், மொத்த வாக்கு தத்தங்களும் இங்க அனுபவிக்க போறது. ஹலோ, எவ்வளவு வாக்கு தத்தம் இருக்கு? ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் இருக்கு. இதெல்லாம் நீ பூமியில் அனுபவிக்க போறது. ஒரே ஒரு வாக்கு தத்தம் தான் என்ன செய்ய போகுது? என்ன செய்ய போகுது? கடைசியில் நிறைவேற போகுது. புரியுதா உங்களுக்கு? விசுவாசித்தேனா இங்க வாக்கு தத்தங்கள் உன் வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை வாக்கு தத்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றா உன் வாழ்க்கையில் நிறைவேறிக்கொண்டே வரும். கையை தட்டி சொல்லுவோம் அல்லேலூயா. புரியுதா? அடுத்து, உத்தமமா இருந்தா உனக்கு பாதுகாப்பு. மனுஷனோ சத்துருவோ உன்னை தொடவே விடவே மாட்டார். மூன்றாவது, சித்தம் செய்கிறவர்களை விட்டு கிருபை விலகவே விலகாது. ஆமென். கடைசியா, அவர் வழியில் நடக்கிறதும் மற்றவர்களை நடக்க பண்ணுவனுடைய வாழ்க்கையில அவர் எல்லாம் வச்சு உனக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். எல்லா காரியங்களும் உனக்கு முன்னமே உனக்கு வெளிப்படுத்துவார். உனக்கு ஒரு காரியத்தை அறிவிக்காம உன்னை செய்யவே மாட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் செய்யக்கூடியவர். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிக்க விரும்புகிறோம்? எழுந்து நிற்போமா? ஸ்தோத்திரம்.